நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நான் வண்டியில வந்துருக்கேன் சார், மாவாச்சின்னு வந்தானுங்க குறுக்கு நின்னானுங்க, வண்டி தள்ளிட்டானுங்க சார். அப்படி தள்ளிட்டு வண்டி பிடிங்கினானு என் மொபைலையும் பிடிக்கிட்டானுங்க சார். மொபைலையும் பிடிக்கிட்டு எடுத்துன்னு வண்டி ஓட்டிட்டானுங்க. வந்துட்டு இருந்தால் அவங்க வந்து திடீர்னு வந்து வண்டி மடங்கினாங்க. எத்தனை பேர்? 3 பேர். என்கிட்ட வண்டி மடங்கணும் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதான் வண்டியை நிறுத்தினாங்க. அவங்க வந்து அப்படி தட்டி விட்டாங்க, அடித்தாங்க, தள்ளி விட்டாங்க. வண்டி வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கும்பலா திடீர்னு வந்தாங்க. வந்தால் சார் என்னமோன்ட்டு நம்ம ஸ்லோ பண்ணுறதுலேயே வந்து பலான்னு கீழே அடிச்சு கீழே தள்ளிட்டு வண்டி வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கும்? நிறைய பேர் இருப்பாங்க சார். வண்டியை பிடிச்சோன்னே அடிச்சோன்னே நில குழஞ்சி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே நமக்கு அதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடுறதுக்கு அவ்வளோ தூரம் ஓடினேன். ஓடியும் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடியும். அப்படியே தப்பிட்டாங்க. செங்கல்பட்டு அரசினர் பாதுகாப்பு இடத்தில் ஆசிரியர்கள் மற்றும் வார்டனை கட்டி போட்டு தாக்கிவிட்டு 12 சிறார்கள் தப்பியோடிய சம்பவம் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சாலையில் சென்றவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு பைக், செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 6 பேரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பகுதியில் அரசினர் பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருகிறது. சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த இடத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் மற்றும் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அரசினர் பாதுகாப்பு இடத்தில் சிறார்கள், இளைஞர்கள் என பல டீம்களாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக 2 டீம்களுக்கு இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டு 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போதே 5க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ஆத்தூர் அரசினர் பாதுகாப்பு இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர். இந்நிலையில்தான் ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அங்கு தொலைக்காட்சி பெட்டி மூலம் படம் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 2 ஆசிரியர்கள் மற்றும் ஒரு வார்டனை 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர்களிடமிருந்த செல்போன்களை பிடுங்கி நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலாளியையும் தாக்கி கேட்டின் பூட்டை உடைத்து வெளியே தப்பிச் சென்றுள்ளனர். அப்போது செங்கல்பட்டு ஒரக்காட்டுப்பேட்டை சாலையில் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனங்களை மடக்கி அவர்களையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர்களிடம் இருந்து 2 சக்கர வாகனம் மற்றும் செல்போன், பணம் ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற செங்கல்பட்டு தாலுகா போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 12 பேர் அரசினர் பாதுகாப்பு இடத்திலிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. மொத்தமாக வந்தாங்களா? வந்து நீ எங்க நின்னுங்க? நான் வண்டியில வந்துருக்கேன் சார், மாவாச்சின்னு வந்தானுங்க குறுக்கு நின்னானுங்க, வண்டி தள்ளிட்டானுங்க சார். அப்படி தள்ளிட்டு வண்டி பிடிங்கினானு என் மொபைலையும் பிடிக்கிட்டானுங்க சார். மொபைலையும் பிடிக்கிட்டு எடுத்துன்னு வண்டி ஓட்டிட்டானுங்க. 12 பேரா? எப்படி ஒரு வண்டி இருக்கணும்? ஒரு வண்டி இல்லை சார், அவ்வளோ பேர். இன்னும் 2 வண்டி மாட்டிட்டாங்க சார். அவங்களுக்கு ஒரு 2 வண்டி, மொத்தம் 3 வண்டி. இங்கதான் இருக்காங்க. நின்னுங்களா? என்ன வண்டி? வந்துட்டு இருந்தால் அவங்க வந்து திடீர்னு வந்து வண்டி மடங்கினாங்க. எத்தனை பேர்? 3 பேர். என்கிட்ட வண்டி மடங்கணும் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதான் வண்டியை நிறுத்தினாங்க. அவங்க வந்து அப்படி தட்டி விட்டாங்க, அடித்தாங்க, தள்ளி விட்டாங்க. வண்டி வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க. நீ எந்த பகுதி சேர்ந்தவங்க? நான் இந்த பக்கம் மாம்பாக்கம். உங்கள் பேர்? ஆரோக்கியசாமி. என்ன நடந்தது? உங்கள் வண்டி பிடின்னு போயிட்டாங்களா? அங்கேருந்து வந்தால் திடீர்னு கும்பலா திடீர்னு வந்தாங்க. வந்தால் சார் என்னமோன்ட்டு நம்ம ஸ்லோ பண்ணுறதுலேயே வந்து பலான்னு கீழே அடிச்சு கீழே தள்ளிட்டு வண்டி வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கும்? நிறைய பேர் இருப்பாங்க சார், நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் கேட்டீங்களா யாரா நீங்கள் யாரான்னு சொல்லி கேட்டீங்களா? இப்போ வண்டி கொடுப்பான்னு தான் கேட்டேன். நீங்கள் யார் நீங்கள் கேட்க அண்ணா அவனை அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்த 10 செகண்ட் எல்லாம் முடிஞ்சு வண்டியை பிடிச்சோன்னே அடிச்சோன்னே நில குழஞ்சி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே நமக்கு அதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடுறதுக்கு அவ்வளோ தூரம் ஓடியும் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடியும். அப்படியே தப்பிட்டாங்க. கூட்டமாக வந்தாங்க. வெளியே வர வண்டி எந்த வண்டி வெளில தட்டி தள்ளி விடுறது, அடிக்கிறது
அந்த மாதிரி தான் பண்ணாங்க. தண்ணி வேண்டி கொடுக்கணும் எங்க அதில் அடிச்சு அவன் யார் அவன்? ஆமாம் சார். இப்போ நம்ம வண்டி நம்ம வலுவா பிடிச்சா அத்தனை பேர் இருக்காங்களா சார், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஹீரோவா நான் போயிட்டு இது பண்றதுக்கு ஏற்கனவே அவனுக்கு தப்பு பண்ணி கையில் எதுனா ஆயுதம் வச்சிருந்தானுங்களா? இல்லை சார், கையில் ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஆயுதம் எதுவுமே கிடையாது. வந்தோன்னு முரட்டுத்தனமா தள்ளுறது, அடிக்கிறது, நிலக்குழஞ்சி போகும், வண்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. தப்பிச் சென்றுள்ள சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் சென்னை, நாமக்கல், கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறார்களால் தாக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் வார்டன் ஆகியோர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சென்னை KK நகர் பகுதியை சேர்ந்த 19 வயது வாலிபரை போலீசார் ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை கைது செய்தனர். அவர் முழு மது போதையில் தனது வீட்டிற்கு நள்ளிரவு 12 மணி அளவில் சென்றுள்ளார். அவர் வந்த தகவலை அறிந்த போலீசார் அதிகாலையில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடத்தியதில் மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். எதற்காக ஆசிரியர்கள் மற்றும் வார்டனை சிறுவர்கள் தாக்கினர், தப்பிச் சென்ற மீதமுள்ள சிறார்கள் எங்கு இருக்கிறார்கள் என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுவயதில் குற்றம் செய்யும் சிறார்களை நல்வழிப்படுத்துவதற்காக இதுபோன்ற பாதுகாப்பு இடங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அங்கும் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவது பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் மற்றொரு தரப்பை சேர்ந்த 3 பேர் கண்ணாடி துண்டுகளை விழுங்கிய நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒருவருக்கு தொண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சட்டத்துடன் முரண்படும் சிறுவர்களை தங்க வைத்து கல்வி மற்றும் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய கூர்நோக்கி இல்லங்கள் மற்றும் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை தங்க வைக்கும் அரசினர் பாதுகாப்பு இடங்கள் அவர்களை நல்வழிப்படுத்தும் இல்லங்களாக இல்லாமல் மேலும் குற்றங்களில் தூண்டும் இடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.